எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பேங்க் ஆஃப் பாக்யலட்சுமி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்துல என்னதான் கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் அவங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாம, ஒரு பேங்க கொள்ளையடிக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த இடத்த ஹைஜாக் பண்றாங்க. இத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குது. அதனுடைய இன்டர்வல் எண்டுல என்ன மாதிரி நடக்குதுன்னா, அங்கதான் ஹீரோயினி என்ட்ரி. அவங்க இவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்களுடைய மனநிலையை மாத்துறாங்க. இது இன்ட்ரோல் பிளாக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பா அவங்க கூட பேசி உங்களுக்கு லவ் கனெக்ட் ஆகுதா இல்ல ஃப்ரெண்டா இருக்காங்களா, இந்த வேலையே விட்டுறாங்களா இல்லையா அந்த திருடுறத அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஏதோ தான் பண்ணியிருக்காங்க. ஓவர் ரைட்டிங்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஹீரோவுக்கு ஏற்ற ஒரு கண்டென்ட்டே இல்லாத ஒரு ஃபிலிமை பேங்க் ஆஃப் பாக்யலட்சுமின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. மியூசிக் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 22 நிமிஷமா கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். அமேசான் பிரைம்ல இது அவைலபிளா இருக்குது. எனக்கு இந்த ஃபிலிம் சுத்தமாவே பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஃபிலிமை பாருங்க. மறுபடியும் அடுத்த கூட ரிவ்யூவில் பார்க்கலாம்.